அன்னைக்கு நாங்கள் ஈவினிங் போன பிளேஸ் தான் பெட் ஷாப்பு. ஸோ இந்த கடைக்கு நாங்கள் வந்து ரெகுலராக வருவோம். ஸோ அது மாதிரி தான் சரி அன்றைக்கி ஆதிக்குட்டா வேற கீக்கின்ட்டே இருந்தானா, சரி ஃபின்ச்சஸ் வாங்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். ஆக்சுவலாக நார்மல் ஃபின்ச்சஸே இல்லை, எல்லாமே ஜாவா ஃபின்ச்சஸாக இருந்தது. சரி ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அப்படியே சும்மா ஃபிஷ்ஷை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே ரிட்டன் வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருந்தது. ஆதிக்குட்டனுக்கு அதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா. ஸோ அதை அவனே தூக்கிட்டு வருவேன்ட்டு தூக்கிக்கிட்டு இருந்தான் பாருங்கள். அதுக்குள்ளே என்ன இருக்குன்ற எக்ஸைட்மெண்ட்டோடு அப்படியே வெளியே உட்காந்துருந்தான். ஆக்சுவலாக அதுக்குள்ளே இருக்க டாய் வந்து ஆல்ரெடி அவன் வந்து வாங்கி உடச்சாச்சு. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும்போது வாங்கினது அது அப்படியே பழசாயிடுச்சு, இன்னொன்று உடஞ்சும் போச்சா. அதனால நாங்கள் இன்னொன்று வாங்கியிருந்தோம், அவனோட ஃபேவரட்டான ஒன்று. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் நீங்களேவும். வா நல்லாக்கா எவ்வளோ அழகாக அவன் வந்து அந்த டாயை ரிசீவ் பண்ணுறான்னு பாருங்கள். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து டிராக்டர், அப்புறம் வந்து எக்ஸ்கவேட்டர், அப்புறம் வந்து க்ரெயின், இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது எப்பயுமே வெளியே கூட டிராக்டர் போனால் கூட அது வந்து ரொம்ப ஜாலியாக குதிச்சுக்கிட்டே அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் சரி அவனுக்கு வந்து அது உடஞ்சிருச்சா, அதனால தான் திரும்பி ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினோம். ஆக்சுவலாக அந்த பழைய டாய் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்தது. இதுவும் சேம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா பழசு வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடல, ஒரு கடையில் தான் வாங்கினோம். ஸோ இது வந்து ஆன்லைனில் போட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சோம், நல்லாயிருக்கு.